Beautiful chapter. அருமையான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. And a beautiful story of how great our God is. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து அருமையாக சொல்கிறது. Old Testament is full of deep spiritual truths. நாம் பார்க்கும் பழைய ஏற்பாடு மிகவும் ஆழமான சத்தியத்தை உடையதாக இருக்கிறது. Many people don't like to read Old Testament அநேகருக்கு பழைய ஏற்பாடு படிப்பது நமக்கு இஷ்டம் இல்லை. because it's long. அது மிகவும் பெரிதா இருக்கிறது. 39 books. 39 புத்தகங்கள். There is a Bible in the Bible. அதேபோல வேதத்திலே ஒரு வேதமாக இருக்கிறது. The book of Isaiah is called the Bible in a Bible. It's got 66 chapters. ஏசாயா 66 அதிகாரங்கள் இருக்குது. அது வேதத்துக்குள்ளாக வேதத்திலே வேதமாக இருக்கிறது. Numbers. என்னாகும்? Who wants to read the census of Israel? அதேபோல இஸ்ரவேலுடைய அந்த உணர்ச்சிகளை யார் புரிந்து கொள்ள விரும்புவார்கள்? Leviticus. லேவியராகும். Who is interested in the hygiene, the personal laws of Israel? அதேபோல நியாயப்பிரமாணத்தை குறித்து யார் பிரியமா இருப்பாங்க? But beloved, ஆனால் அருமையானவர்களே, Old Testament is full of deep meaning. நாம் பார்க்கும் பழைய ஏற்பாடு மிகவும் ஆழமான அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. Like somebody said, ஒருவர் சொன்னார், the Old Testament பழைய ஏற்பாடு is the New Testament hidden. அதேபோல அதுதான் புதிய ஏற்பாடின் புதிய காரியமாக இருக்கிறது. You understand? Yes. And the New Testament புதிய ஏற்பாடு is the Old Testament revealed. பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Without the Old Testament, பழைய ஏற்பாடு இல்லாமல் there will be no New Testament. புதிய ஏற்பாடு இல்லை. Hallelujah. So read the Old Testament. பழைய ஏற்பாடை நாம் படிக்க வேண்டும். It's important. அது மிகவும் முக்கியமானது. And when you read, அதை படிக்கும் பொழுது ask the Holy Spirit to teach you. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படியாக கேளுங்க. This is the secret. இதுதான் ரகசியம். I have read the Bible more than 100 times. 100 தடவைக்கு மேலாக நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். And every time I read, ஒவ்வொரு முறை நான் வாசிக்கும் பொழுது new truths. புதிய சத்தியங்கள் Every day, ஒவ்வொரு நாளும் from 98 till today, 98ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் every day, ஒவ்வொரு நாளும் new truths, புதிய சத்தியங்கள், guidance for my life, என்னோட வாழ்க்கை நடத்துகிறதான காரியங்கள், direction for my life. என்னோட வாழ்க்கைக்கு நடத்துகிற காரியங்கள். Oh, I tell you, the Holy Ghost is amazing. பரிசுத்த ஆவியானவர் அற்புதமானவர். Amen. The Holy Spirit is not just to give you the gift of tongues. He is there to give you the hidden truths from the Holy Bible. உங்களுக்கு அந்நிய பாஷை மட்டுமல்ல, வேதத்தில் புதைந்திருக்கிற ரகசியங்களும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why you ask the Holy Spirit, I'm going to read the word, teach me. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுங்க. Amen. ஆமென்.